2 நாளாக நான் நல்லா கற்றுக்கிட்டேங்க. இந்த 2 நாளாக கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக இருந்துச்சு. நல்லா பழகிட்டாங்க. இதே இருந்தாலும் போதுங்க. வாழ்க வளமுடன். நீ பேசுகிறா இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதை பேசுமா? யோகா பண்ணுறத பழகினதை இன்னைக்கு வந்ததை நல்லா பேசுங்க. நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன் எல்லாமே அரும்பூரில். அதுக்கப்புறமா இங்கே கிளாஸ் கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வர முடியாதுன்னு நினச்சோம். அப்புறம் சரி போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுலேருந்து அதில் யோகா கற்றுக்கிட்டதுலேயும் கொஞ்சம் நிறைய தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுலேயும் வந்து எப்படி இருக்கணும், கோவப்படாமல் எப்படி இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் சொன்னது எல்லாமே நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். யாருங்க? சரி சரி. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். என் பேர் ரவி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் ஆய்வாளராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுங்க. அதுக்காக திரும்ப யோகாசனம் ஆஸ்பத்திரிக்கெலாம் போய்ட்டு ரொம்ப செலவாக ரொம்ப யோகா கற்றுக்க அரும்பாவில் சொல்லி கொடுத்தாங்க. யோகா கற்றுக்கிட்டாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை, இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாகராஜனை சந்தித்து இது மாதிரி வராங்க, பேசுகிறாங்க, கொஞ்சம் இதெல்லாம் சொல்கிறாங்க, யோகாவோட அடுத்த நிலை அப்படின்னாரு. சரிட்டு வந்தாங்க. அதான் வந்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்னன்னு நல்லா விளக்கமாக சொன்னீங்க. அதோட நான் யாருங்கிறத நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு அதையும் விவரமாக சொன்னீங்க. இப்போ நான் யாருன்னு தேடிட்டு இருக்கேன். என்னோடய கோபம்லாம் அதிகமாக இருக்குங்க. இப்போ 2 நாளாக ரொம்ப அமைதியாகிட்டாங்க. ஏன்னா பேசவே முடியல. நல்லா அமைதியாக இருக்கேங்க. இன்னும் நல்லபடியாக இது பண்ணி நல்லா நான் இது பண்ணுறேன். வாழ்க மிக்க மகிழ்ச்சி. இன்னும் வேறு ஏதாவது பேசுகிறீங்களா? அம்மா நீங்கள் பேசுகிறீங்களாம்மா? நாங்கள் சென்னையிலேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். பெங்களூர் நடத்தியிருக்கோம், கரூரில் நடத்தியிருக்கிறோம். ஒரு கிராமத்தில் நடத்தினா எப்படி இருக்கும், எப்படி அனுபவம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயும் நடத்தி பார்த்துருக்குறோம். நல்ல அனுபவமாக இருக்குது. அது கிராமமாக இருந்தால் நகரமாக இருந்தால் என்ன, ஃபாரின்